கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 17:26 நம்ம வாசிக்கிறோம். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். ஆண்டவர் அன்பானவர், இரக்கமுள்ளவர், அவர் நீதி செய்கிறவர். நம்ம எவ்வளவோ ஆண்டவருடைய தன்மைகள் எவ்வளவோ நம்ம பார்க்குறோம். ஆனால் நியாய தீர்ப்பு கொடுக்கறதுல அவரை போல யாருமே இருக்க முடியாது. ஏன்னா நியாய தீர்க்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அப்போ மனுஷகுமாருடைய நாட்களிலே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. அப்போ தேவன் அழிக்க மாட்டார், தேவன் வந்து யாரையும் நரகத்தில் கொண்டு போக மாட்டார் அப்படின்னு பேசுகிற நம்ம ஏன் ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது அப்படின்னு பிரசங்கம் பண்ணுகிறது இல்லை? ஹல்லேலூயா. அப்போ லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். அவர் நடக்கும் மறுபடியும் சொல்கிறாரு, நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். ஹல்லேலூயா. லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலே அப்படியே நடக்கும். அவர் மறுபடியும் சொல்கிறாரு, நடக்கும். ஏன் ஆண்டவர் அதை சொல்கிறார் அப்படின்னா, என்ன கோபமோ வெறுப்போ இல்லை, பாவத்தை விட்டு நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உலக பிரகாரமான வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த அழிவுக்கு நேராக நம்ம போய்விடக்கூடாதுன்னு சொல்லி ஆத்தும அறிவடைய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்போ இப்போது நிறைய பிரசங்கங்கள் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, தேவன் ஆசிர்வதிப்பார், அவர் உங்கள் வியாதியை நீக்குவார், மென்மேலும் ஆசிர்வதிப்பார். ஜனங்களுடைய செவிகள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிரியமாக இருக்கோ அப்படிப்பட்ட வார்த்தைகள் வருது. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை இது. அவர் போதகராய் வந்து அவர் போதித்த வார்த்தை இது. நடக்கும். லோத்தின் நாட்கள் நடந்தது போல நடக்கும். நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும். நோவா எப்படி ஒரு பேழையை கட்டி அந்த பேழைக்குள்ளே வாங்கன்னு சொல்லி நீதியை பிரசங்கம் பண்ணும்போது எத்தனையோ ஜனங்கள் அவர் பேசுகிறது வித்தியாசமாக இருந்ததுனால அவரை வெறுத்து இருக்கலாம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம், அவரை ஒரு மனிதனாக பார்க்காம அவரை வேறு மாதிரி கூட பார்த்துருக்கலாம். ஏன்னா இவங்களுடைய கிரியைகள் வேறு, இவங்க கேட்ட சத்திய வார்த்தைகள்லாம் வேறவா இருந்திருக்கலாம், இவங்க கேட்குற வார்த்தைகள்லாம் வேறவா இருந்திருக்கலாம். ஆனால் நோவா அழிய போகுதுன்னு சொன்ன அந்த வார்த்தை எப்படி அழிவு சொல்ல முடியும்? எப்படி அழிவை பற்றி இவங்க பேசுகிறாங்கன்னு இப்போவும் நிறைய ஜனங்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. எப்படி தேவன் அழிக்கிறவரா? தேவன் காப்பாற்றுகிறவர் தான். கண்டிப்பாக அவர் காப்பாற்றுகிற தேவன். அதனால தான் நம்ம மேலே அவர் இரக்கம் வைத்து கிருபையாய் மன்னித்து இந்த கடைசி காலகட்டத்தில் பாவம் செய்யக்கூடாது, மனம் திரும்பணும்னு சொல்லி மனிதனாய் அவதரித்து இந்த பூமிக்கு வந்து பாவங்கள்னா என்ன, எப்படி பரிசுத்தமாய் வாழணும்னு சொல்லி நமக்கு அவர் போதித்து இருக்கிறார். அப்போ நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல இன்றும் அநேக தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்திருக்கு. அப்போ கிருபை பெற்றவளே நீ வாழ்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாகத்தான் உண்டு பண்ணுகிறார். அப்போ ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கிருபையை பெற்றிருக்கிறோம். நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் ஒரு ஆத்துமாவும் அழிந்து போகக்கூடாது, ஆத்துமா அழிவுக்கு போகக்கூடாது, பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். உலக பிரகாரமான வாழ்க்கையிலிருந்து அவர்கள் என்னென்ன செய்தார்கள் முதற்கொண்ட வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் எடுத்தார்கள். அவங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு போனாங்க. ஆனால் நியாய தீர்ப்பு வந்தது போல் இப்போது நியாய தீர்ப்பு இருக்குது. அவனோட கிரியைக்கு தக்கதான பலன் என் கூட வருதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. முடிந்த அளவுக்கு நியாயத்தப்படு, உன்னோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த, கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்த, மனிதர்களுக்கு அல்ல கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்த, பரிசுத்த ஜாதியாய், பரிசுத்த சந்ததியாய், பரிசுத்த கூட்டமாய், பரிசுத்த ஆசாரிய ராஜாதி ராஜா வரும் பொழுது பரிசுத்த ஆசாரியர்களாய் நிற்கிற கூட்டமாய், வேதத்தை சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற கூட்டங்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். வல்லமையை தரித்து கொண்டு எழும்பு சியோனே என்று கூப்பிடுகிற அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம். அறுப்பு மிகுதி வேலையாட்களோ குறைவு என்று சொல்லி அறுப்புக்கு எஜமானிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாரே.
அவரிடத்தில் வேண்டிக் கொள்வோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவருடைய சத்தம் நம் செவிகளில் கேட்கிறது. அவர் வரும்பொழுது நாம் ஆயத்தமாக இருப்போம். புத்தியுள்ள கன்னிகைகளாய், புத்தியுள்ள ஸ்திரீகளாய் இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.